அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் CSRI கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல்ல கிளாஸ் 15 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 15ல என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டேட்டா டேப். ஓகேங்களா? ஸோ டேட்டா டேப் நம்ம போன கிளாஸ் 14லையும் பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம்னா கெட் எக்ஸ்டர்னல் டேட்டா, கனெக்ஷன், ஷார்ட் அண்ட் ஃபில்டர், அவுட்லைன், இந்த 4 குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேட்டா டூல். நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டேட்டா டூல் பத்தி பார்க்கலான்ட்டு. ஸோ இந்த டேட்டா டூல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ டேட்டா டூல் பாருங்க, அதுல என்னென்ன இருக்குன்னு: டெக்ஸ்ட் டு காலம், ரிமூவ் டூப்ளிகேட், டேட்டா வேலிடேஷன், கன்சாலிடேட், வாட் இஃப் அனலைசிஸ்ல 3 இருக்கு, சினாரியோ மேனேஜர், கோல் சீக், டேட்டா டேபிள். ஸோ இது எல்லாம் இருக்கு. இது 1 by 1 பார்க்கலாம். எக்ஸல்ல அதிகமா யூஸ் பண்றது இந்த டேட்டா டூல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? கால்குலேஷன்ல டேட்டா டூல்ஸ்ல இருக்க எலிமெண்ட்ஸ் தான் எக்ஸல்ல ரொம்ப மோஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டு காலம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் டு காலம்னு ஒண்ணுல இந்த இமேஜ் பாருங்க, நம்ம நார்மலா எழுதுற ஒரு டெக்ஸ்ட்டை காலம் வைஸ்ல பிரிச்சு வைக்குது. ஸோ இதை பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸல் ஓபன் பண்ணியாச்சு. இதுல பாருங்க டேட்டா டேப். ஓகேங்களா? அதுல டேட்டா டூல்ஸ்ல இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டு காலம். ஸோ டெக்ஸ்ட் டு காலம் இமேஜ்ல நீங்க பாத்தீங்களா, நம்ம கொடுக்குற சென்டென்ஸை வந்து காலம் வைஸ்ல பிரிச்சு காமிக்கும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் டு காலம். ஓகேங்களா? ஸோ இதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல பார்த்தோம். எங்க பார்த்தோம்னா ஃப்ரம் டெக்ஸ்ட்ல ஒரு டெக்ஸ்டை இம்போர்ட் பண்ணும் போது என்ன கேட்கும்னா 2 ஆப்ஷன் கேட்கும், டீலிமிட்டட், ஃபிக்ஸ்டு வித்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிக்ஸ்டு வித்ன்னும் போது நம்ம என்ன பண்ணோம், ஸ்பேஸ் கொடுத்து யூஸ் பண்ணியிருந்தா ஃபிக்ஸ்டு வித் கிளிக் பண்ணோம். இல்லை அதர் கமா டேப் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக் கேரக்டர் யூஸ் பண்ணியிருந்தா டீலிமிட்டட் யூஸ் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்க இன்செர்ட் பண்ணும்போது எங்க நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமோ அதுல அடுத்தடுத்த செல்லுல வந்து பேஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சேம் அதே தான் இது வந்து டெக்ஸ்ட் டு காலம். ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் எழுதுற பாருங்க, MS ஸ்பேஸ் விட்டுறேன் எக்ஸல். ஸோ MS எக்ஸல்னு எழுதிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இது வந்து டெக்ஸ்ட் டு காலம்ல காலம் வைஸ்ல பிரிச்சு காமிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் டு காலம் கிளிக் பண்ணி பாருங்க, சேம் இதுல என்ன ஃப்ரம் டெக்ஸ்ட்ல வந்துச்சோ சேம் அதே தான் வந்திருக்கு, டீலிமிட்டட், ஃபிக்ஸ்டு வித். ஓகேங்களா? ஸோ டீலிமிட்டட்னா என்ன, ஏதாவது கேரக்டர் ஸ்பெசிபிக் கேரக்டர் யூஸ் பண்ணியிருந்தா கமா டேப் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா அது எங்க யூஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு அடுத்த வர வேர்ட் வந்து அடுத்த காலம்ல இருக்கும். அதே ஃபிக்ஸ்டு வித்னா என்னன்னா ஸ்பேஸ், நம்ம நார்மலா ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது ஸ்பேஸ் விட்டு தானே எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதியிருந்தா அது வந்து நெக்ஸ்ட் காலம்ல அலைன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஸ்பேஸ் கொடுத்துங்கிறதுனால ஃபிக்ஸ்டு வித் கிளிக் பண்றேன், தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பாருங்க நார்மல் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. ஸோ வந்து இது ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ ஜென்ரல் டெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்சியேஷன்னா, ஸோ ஜென்ரல்னா இந்த மாதிரி நார்மல் ஜென்ரல் ஃபார்மேஷன்ல ஒரே லைனா வந்து பேஸ்ட் ஆகும். அதே டெக்ஸ்ட்னா நீங்க அந்த
இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நீங்க எழுதுறீங்க இல்லையா ஒரு நோட் பேட்ல, ஸோ அதுல வந்து நெக்ஸ்ட் லைன்ல சப்போஸ் எழுதிருந்தீங்கன்னா நீங்க ஜென்ரல் ஃபார்மேட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரே லைன்ல அது எழுதிட்டே வரும். இந்த லைன் முடிஞ்சாதான் அடுத்த லைனுக்கு வரும். பட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்க நோட் பேட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு லைன் எங்க முடியுதோ அதுக்கு அடுத்த லைன் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி நோட் பேட்ல இருக்க மாதிரி இங்கேயும் இருக்கும். காலம் வைஸ்ல பிரிஞ்சிருக்கும். டேட்னா டேட் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க கொடுக்கறது. ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கட்டும் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. பாருங்க அடுத்த செல்லுல பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே நான் வந்து இப்ப கமா கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்டுக்கு நடுவுல கமா கொடுக்குறேன். ஸோ இப்ப கமா கொடுத்துட்டு இது டெக்ஸ்ட் காலமா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதுல டீலிமிட்டட் தான், பிகாஸ் நம்ம ஸ்பெசிபிக் கேரக்டர் வந்து கமா கொடுத்துருக்கோம். தென் ஏன்னா இங்க பாருங்க இங்க இருக்கு. தென் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்கோம் கமா. ஸோ அதனால நம்ம இங்க கமான்னு கிளிக் பண்றோம். டேப் எடுத்துட்டு கமான்னு கிளிக் பண்றோம். இப்ப பாருங்க கமா கொடுத்துருக்கிறாரு, நெக்ஸ்ட் செல்லுக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்மேட், தென் ஃபினிஷ். பாருங்க நமக்கு நெக்ஸ்ட் காலம் வந்துருச்சா? ஸோ இதெல்லாம் டெக்ஸ்ட் டு காலம். இது ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். நம்ம நார்மல் டெக்ஸ்ட காலம் வைஸ்ல பிரிச்சு எழுதுறது. ஓகேங்களா? அடுத்தது ரிமூவ் டூப்ளிகேட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரிமூவ் டூப்ளிகேட். ரிமூவ் டூப்ளிகேட்னா என்னன்னா ஒரே மாதிரி இருக்கிற நேமோ இல்ல ஒரே மாதிரி இருக்கிற சம் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் டூப்ளிகேட் ஒரே மாதிரி அகைன் மறுபடியும் அந்த செல்லுல ப்ரெசென்ட் ஆயிருந்தா அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு டேட்டா என்ட்ரி பண்றோம்னா நம்ம ஏற்கனவே டைப் பண்ண நம்பரே டைப் பண்ணிட்டோம், இல்ல டைப் பண்ண நேமே டைப் பண்ணிட்டோம், ஒரே மாதிரி நேம் எத்தனை இருக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ரிமூவ் டூப்ளிகேட். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ல பாருங்க ஒரு சீரியல் நம்பர்ல ஒரு 7 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நேமும் மார்க்கும் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஒரே மாதிரி இருக்கிற நேமை நம்ம இப்ப ரிமூவ் பண்ண போறோம். ஏன்னா அவங்கள ஆல்ரெடி நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம், மறுபடியும் தெரியாம அகைன் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுதான் வந்து ரிமூவ் டூப்ளிகேட். ஸோ இங்க பாருங்க இங்க பார்த்தாவே தெரியும் ராம்ன்ற பேர் 2 டைம் வந்திருக்கு, சிவான்ற பேரும் 2 டைம் வந்திருக்கு. பட் இந்த மார்க்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. ராம் இங்க இருக்கிறது 84, இங்க இருக்கிறது 25. தென் சிவா இங்க இருக்கிறது 98, இங்க இருக்கிறது 84. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. பட் நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இப்ப நான் வந்து கொடுக்குறேன். ஸோ டோட்டலா செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சீரியல் நம்பர் நேம் மார்க் அப்படின்னு இருக்கா. இங்க இருக்கிற ஹெட்டிங் இருக்கு. ஸோ மை டேட்டாஸ் ஹெட்டர் இங்க கிளிக் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இது எப்ப நம்ம கிளிக் பண்ணணும்னா நம்ம இது வந்து டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருந்தா இதை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்ப நமக்கு நார்மல் ஃபார்மேட்ல இருக்கனால இந்த கிளிக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டோன்னே இது எப்படி இப்ப கன்சிடர் பண்ணிக்கோன்னா காலம் சி டிஇ அப்படிதான் கன்சிடர் பண்ணிப்போம். நம்ம வந்து டேபிள் ஃபார்மேட்ல டேபிள் இருந்தா மட்டும்தான் மை டேபிள் ஆஸ் ஹெட்டர்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நோ டூப்ளிகேட் வேல்யூ பிகாஸ் ஏன் இங்க ராம்னு இருக்கு, சிவா 2 இருக்கு. பட் ஏன் நோ டூப்ளிகேட் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இங்க சீரியல் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இவங்களுக்கு 1 2 3 4 5 6 7 சீரியல் நம்பர் டிஃப்ரெண்ட் அண்ட் மார்க்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நான் டோட்டலா அப்படி செலக்ட் பண்ணனா எல்லாமே செக் பண்ணும். ஸோ இங்க ராம்க்கு 1 சீரியல் நம்பர் இருக்கு, இங்க ராம்க்கு 5 சீரியல் நம்பர் இருக்கு. ஸோ அதனால டோட்டலா எல்லாமே அதை பார்த்துதான் டூப்ளிகேட்டா ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நான் சீரியல் நம்பரை விட்டுட்டு இந்த 2 காலமும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட் கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி இந்த கிளிக்கை எடுத்து விட்டுருங்க. தென் ஓகே. ஸோ பாருங்க நான் இது கிளிக் எடுத்து விட்டு தென் ஓகே கொடுங்க. இப்ப பாருங்க 2 டூப்ளிகேட் ரிமூவ் ஆயிடுச்சு. என்னென்ன ராம்ன்ற பேர் இன்னொரு டைம் வந்துருச்சு, சிவான்ற பேர் இன்னொரு டைம் வந்ததுனால 2 ரிமூவ் பண்ணி நமக்கு 2 ரிமூவ் ஆயிடுச்சு. 6 யூனிக் வேல்யூ ரிமைன் சொல்லிட்டு காமிக்குது. சேம் ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப நான் பாருங்க இது 2த்துக்கும் ஒரே மார்க்ஸ் கொடுக்குறேன். இங்க சிவாவுக்கு என்ன மார்க் இருக்கோ அதுவே நான் இங்கேயும் கொடுக்குறேன். ஸோ இப்ப பாருங்க இப்ப எனக்கு என்ன ஆகும்னா இந்த 2ல 1 டெலிட் ஆகி 1 ரிமைண்டர் இருக்கணும். ஸோ 1 டெலிட் ஆயிடுச்சு, சிவான்ற இன்னொன்னு டெலிட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ இதுதான் ரிமூவ் டூப்ளிகேட். ஒரே மாதிரி இருக்கிற கேசஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது டேட்டா வேலிடேஷன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டேட்டா வேலிடேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம செல்லுக்கு வந்து நார்மலா ஒரு டெக்ஸ்ட் எழுதும் போது என்ன ஆகும், எடுத்துக்கோ. ஓகேங்களா? ஸோ நம்ம செல்லுக்கு சம் கண்டிஷன் கொடுக்க போறோம். எப்படின்னா, இந்த செல்லுல இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் வரணும், இந்த நம்பர் மட்டும் தான் எழுத முடியும். இப்படி ஏதாவது நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து அந்த செல்லுல ஃபில் பண்ணா அதுக்கு பேரு தான் டேட்டா வேலிடேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன் எப்படி ஃபில் பண்றதுன்னு பாருங்க. ஸோ இப்போ ரோல் நம்பர்னு இருக்கு. ரோல் நம்பர் என்னன்னா, நம்ம நார்மலா ரோல் நம்பர் 1 2 3 4ன்னு கண்டினியூஸா எழுதுவோம். இப்போ ஒரு ஸ்கூலோட டேட்டா பேஸ் நம்ம எடுக்கிறோம், இல்ல ஒரு காலேஜோடது, ஒரு ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட டேட்டா வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ரோல் நம்பர். இப்போ நான் ரோல் நம்பர் 101ல இருந்து போறேன்னா, என்னோட ஆஃபீஸ்ல, என்னோட காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ வந்து எனக்கு வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, அதுக்கு மேல அங்க ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்ல அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், 1 to 20 வரைக்கும் எனக்கு இருந்தா போதும், அதுக்கு மேல நம்பர் எனக்கு தேவையில்ல. ஸோ அப்படி இப்ப கண்டிஷன் கொடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல ரோல் நம்பருக்கு என்ன பண்றோம், நான் ஒரு கண்டிஷன் கொடுக்க போறேன். என்னன்னா 1 to 20 வரைக்கும் தான் நான் வந்து என்ட்ரி பண்ண அங்க நம்பர் இருக்கணும், அதுக்கு மேல ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா என்ட்ரி பண்ண முடியாது அப்படின்னும் போது இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க போறோம். ஸோ நான் இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா வேலிடேஷன். ஸோ டேட்டா வேலிடேஷன்ல 3 ஆப்ஷன் இருக்கு. செட்டிங், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்ல தான் நம்ம அந்த கண்டிஷன் கொடுக்க போறோம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து இங்க அலோன் இருக்கு இல்லையா, இங்க எனி வேல்யூ பதிலா ஸோ ரோல் நம்பர்னாவே எதுல இருக்கும், நம்பர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதனால நான் ஹோல் நம்பர் கொடுக்குறேன். பிகாஸ் ஏன் ஹோல் நம்பர்னா, ஹோல் நம்பர் தான் 0ல இருந்து நம்ம கண்டினியூஸா எடுத்துக்கும். நீங்க டெசிமல் பாயிண்ட்ல சப்போஸ் இருந்தா, இப்போ ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வேல்யூ என்ட்ரி பண்றோம்னா அதுல வந்து டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க டெசிமல் கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட்டு, டைம், ஸோ எந்த ஃபார்மேட்ல வேணுமோ நீங்க அந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதுல ஹோல் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ டேட்டா வந்து பிட்வீன், இதுல என்னன்னா இப்போ கால்குலேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரிதான். இப்போ நீங்க என்ட்ரி பண்ற டேட்டா வந்து எதுல இருந்து எதுக்குள்ள இருக்குன்றதுதான் பிட்வீன். ஓகேங்களா? ஈக்குவல்னா அந்த ஈக்குவல் பாயிண்ட் வேல்யூ மட்டும்தான். நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென். இப்போ கிரேட்டர் தென் 10 கொடுத்தீங்கன்னா 10க்கு மேலதான் நம்ம வந்து என்ட்ரி பண்ண முடியும், அதுக்கு கீழே இருக்க நம்பர் என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கண்டிஷன் வேணுமோ அந்த கண்டிஷனை இந்த டேட்டான்ற இடத்துல கொடுத்துக்கலாம். நான் பிட்வீன் கொடுக்குறேன். ஸோ மினிமம் வந்து 101 இருந்து எனக்கு 120 இது வரைக்கும் தான் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, எனக்கு இது வரைக்கும் அவங்க வந்து என்ட்ரி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நான் 101, 102, 103, 104, 105 இந்த மாதிரி கொடுத்துட்டே வரேன். எது வரைக்கும் இருந்துச்சு, 120 வரைக்கும். ஸோ நான் இங்க இருந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு ஃபில் சீரீஸ். ஸோ ஃபில் சீரீஸ் 116 வருது. இப்போ நான் என்ன சொன்னேன், 120 வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ நான் இப்போ 121 கொடுக்குறேன். பாருங்க என்ன ஆகுதுன்னு, வேல்யூ என்ட்ரி பண்றது நாட் வேலிட் அப்படின்னு வருது. ரீட்ரை கொடுத்தாலும் நமக்கு என்ட்ரி கொடுங்க. பாருங்க அதே மெசேஜ் அகைன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன். ஒரு செல்லுக்கு வந்து சம் கண்டிஷன் கொடுத்து அது மட்டும்தான் அங்கே என்ட்ரி பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நேம்ன்றது ஒரு யூனிக் வேல்யூஸ். ஸோ ஒருத்தருக்கு ஒரு நேம் இருந்தா இன்னொருத்தருக்கு அந்த நேம் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால அதுக்கு வந்து நான் ஏபிசிடின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏபிசிடின்னு இருக்கட்டும். அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இந்த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து டிபார்ட்மெண்ட்டும் வந்து நம்ம என்ட்ரி தான் பண்ண போறோம். பட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா சம் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மேனேஜர், டிஎல், எம்ப்ளாயிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங் மட்டும்தான் அந்த கம்பெனிக்குள்ள இருக்குமே தவிர மற்ற போஸ்டிங் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட்னா
ஒரு 5 டிபார்ட்மெண்ட் 6 டிபார்ட்மெண்ட் இருக்குமே தவிர அதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் இருக்காது. ஸோ இது மட்டும் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா, ஸோ இதுக்குள்ள இருந்து தான் நம்ம எப்படியும் இங்க என்ட்ரி பண்ண போறோம். அப்ப இது எல்லாமே நம்ம ஒண்ணா வச்சு செலக்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் என்னன்னா டிராப் டவுன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து சில அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணும்போது வந்து டிராப் டவுன் வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது இருக்க லிஸ்ட் எல்லாம் காமிக்கும். ஸோ அது எப்படி இங்க நம்ம ட்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். சேம் டேட்டா வேலிடேஷன்லயே தான். ஸோ இங்க அலோ எனி வேல்யூ பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா லிஸ்ட். ஓகேங்களா, சம் லிஸ்ட்டை அதுக்குள்ள வைக்க போறோம். அதனால லிஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இது வந்து ஹைட் ஆயிடும். சோர்ஸ்ன்னு இங்க வரும். ஸோ இந்த சோர்ஸ்ல நம்ம என்ன கொடுக்க போறோம்னா நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் தேவையோ அது எல்லாம் இங்க கொடுக்க போறோம். ஓகேங்களா, ஸோ நான் கொடுக்குற பாருங்க, சேல்ஸ் கமா கொடுக்கணும். ஒரு நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எழுதி முடிச்சுட்டு இல்ல ஒரு இப்ப பாஸ் ஆர் ஃபெயில் அந்த மாதிரி எல்லாம் எழுதுறீங்கன்னா ஏதாவது ஒரு எழுதி முடிச்சுட்டு அதுக்கு கமா கொடுக்கணும். ஓகேங்களா, கமா கொடுத்துட்டு தான் அடுத்தது எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங். ஸோ எனக்கு இது மட்டும் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு தென் ஓகே கொடுத்தானே பாருங்க டிராப் டவுன் கிரியேட் ஆயிடுக்கா. இது இப்போ கிளிக் பண்ணுங்க, நீங்க எது வேணுமோ இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது அடுத்த செல்லுக்கு இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா இதுல அப்படியே பிடிச்சி Ctrl D கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த செல்லுக்கு வந்துடும். ஸோ இதை நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டு இப்போ அடுத்தடுத்த செல்லுல பாத்தீங்கன்னா அது இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன லிஸ்ட் அவுட் இப்போ வந்து ஒரு ரிசல்ட் வருது பாஸ் ஆர் ஃபெயில், இதை தவிர வேற எதுவும் இருக்காது. ஸோ அப்போ அதே மாதிரி எஸ் ஆர் நோ அந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி டிராப் டவுன் லிஸ்ட், இதுக்கு பேர் வந்து டிராப் டவுன் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஜெண்டர்ல என்ன விஷயம் இருக்கும்? 3 விஷயம் இருக்கும். மேல், ஃபீமேல், அதர்ஸ். இந்த 3 தவிர வேற எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் தான் இந்த டிராப் டவுன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்க இப்ப வந்து இதுல ஒரு செல் காப்பி பண்ணி ஒரு செல் செலக்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த ஒரு செல்லுக்கு மட்டும் வரும். ஸோ நீங்க ஹோல் செல்லுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அங்க Ctrl D கொடுத்தீங்க இல்லையா, அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹோல் செல்லுமே செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன்ல இங்க லிஸ்ட். ஸோ லிஸ்ட்ல இங்க என்ன வரும்? ஜெண்டர்ல மேல். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னே டிராப் டவுன் லிஸ்ட் வந்துச்சு பாருங்க. இப்ப நான் Ctrl D கொடுக்கல, ஆனா அடுத்தடுத்த செல்லுக்கு அது வந்து இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ எல்லா செல்லும் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த செல்லுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது மார்க்ஸ். ஸோ இந்த மார்க்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நார்மலா மார்க்ஸ் வந்து என்னன்னா ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா டோட்டலா ஒரு 100 மார்க்ஸ் வைப்பாங்க. அதுல வந்து எவ்வளவு மார்க்ஸ் வந்து இண்டிவிஜுவலா தான் எடுப்பாங்க. ஒருத்தர் ஒரு மார்க்ஸ் எடுப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு மார்க்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது மார்க்ஸை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். பட் இதுல ஒரு கண்டிஷனும் அப்ளை பண்ணலாம். என்னன்னா இப்போ மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது 100 மார்க்ஸ் தான் அவங்க எக்ஸாம் வைப்பாங்க. இல்ல 200னா 200 மொத்தம் அந்த எவ்வளவோ அவ்வளவுதான் வைப்பாங்க. அதுக்கு மீறி வந்து அவங்களால மார்க்கே எடுக்க முடியாது. 100க்கு எக்ஸாம் வச்சாங்கன்னா 100க்குள்ள எவ்வளவு வேணாலும் அவங்க எடுக்கலாம். 100க்கு மேல யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப இங்க என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம்னா டேட்டா வேலிடேஷன்ல ஸோ இங்க வந்து மார்க்ஸ் வந்து எதுல இருக்குன்னா நம்பர். ஸோ ஹோல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இங்க பிட்வீன் பதிலா நான் என்ன கொடுக்குறேன்னா லெஸ் தென் வந்து 100க்குள்ள தானே எல்லாமே எடுக்கணும். ஸோ லெஸ் தென் கொடுத்துட்டு 100 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் இங்க 90, 80, 50 எது வேணாலும் கொடுக்கலாம். பட் 100 கொடுக்குறேன் பாருங்க, என்ன ஆகுது? வேல்யூ வந்து நாட் என்டர்னு வருது. பிகாஸ் 100க்கு கீழே தான் இருக்கணும்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்க வந்து 100 சப்போஸ் சில மார்க் எடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்றதுன்னா நீங்க அப்ப அங்க வந்து என்னன்னா 101 101 லெஸ் தென்னா 100ல இருந்து கணக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிட்வீன்லயே கொடுத்து கூட 0 to 100 அப்படி கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மார்க்கை எப்படி என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தது ரிசல்ட்ல என்ன இருக்கும்? பாஸ் ஃபெயில். இது 2 தவிர வேற எதுவும் இருக்காது. ஸோ பாஸ் ஃபெயில் அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம். இதுல டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணி பாஸ் ஃபெயில் கொடுத்தோம்னா நமக்கு டிராப் டவுன் லிஸ்ட்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கு இல்லையா,
பாஸ் ஆர் ஃபெயில் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அந்த சோர்ஸ்ல போய் தானே பாஸ் ஆர் ஃபெயில் கொடுப்போம். நான் பாருங்க இங்கேயே கொடுக்குறேன் பாஸ் ஃபெயில். ஸோ இப்போ இங்க இருக்கு இந்த இடம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா வேலிடேஷன்ல இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், லிஸ்ட் டிராப் டவுன்னாவே லிஸ்ட் கொடுக்கணும். ஸோ லிஸ்ட் கொடுத்துட்டேன். லிஸ்ட் கொடுத்துட்டு இப்போ சோர்ஸ்ல என்ன இருந்தோம், பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ அதுக்கு பதில் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த செலக்ஷன் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இது ரெண்டையும் கொடுத்துருங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டு தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ டிராப் டவுன் பாருங்க பாஸ் ஆர் ஃபெயிலுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நம்மளாவும் டைப் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி நம்மகிட்ட டைப்பிங் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணியும் டிராப் டவுன்ல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டேட்டா வேலிடேஷன். டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்றது எப்படின்னா இதுல தான் பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இப்போ நம்ம டேட்டா வேலிடேஷன்ல டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது இந்த டிராப் டவுன்லேயே இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு, என்னன்னா டிபெண்டன்ட் டிராப் டவுன் லிஸ்ட். டிபெண்டன்ட் டிராப் டவுன் லிஸ்ட். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க இங்க ஒரு லிஸ்ட் இருக்கு, என்னன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ. இது எல்லாமே என்னது, ஃப்ரூட் நேம். ஸோ அந்த ஆப்பிள் கீழே சம் கலர்ஸ், ஆரஞ்சு கீழே சம் கலர்ஸ், மேங்கோ கீழே சம் கலர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஹெட்டிங் வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு போல்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. போல்டு கொடுத்துட்டு கொஞ்சம் சைஸை பெருசு பண்றேன். ஸோ இது ஹெட்டிங்கு. இந்த ஆப்பிள் கீழே இந்த கலர்ல இருக்கும், ஆரஞ்சு கீழே இந்த கலர் இருக்கும், மேங்கோ கீழே இந்த கலர் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம இப்போ டிராப் டவுன் கிரியேட் பண்றதுன்னா என்ன கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆப்பிள்னு கிரியேட் பண்ணலாம், மேங்கோ, ஆரஞ்சு இது எல்லாமே ஃப்ரூட்ல டிராப் டவுன் கிரியேட் பண்ணலாம். கலர்ஸ்ல வந்து இருக்கிற கலர் எல்லாம் கொடுத்து அதுக்கு கலர்ஸ் தனியா டிராப் டவுன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்படி தானே நம்ம டிராப் டவுன் கிரியேட் பண்ணுவோம். பட் இங்க என்ன டிராப் டவுன்னா இதுக்கு பேர் வந்து டிபெண்டன்ட் இல்லையா. ஸோ அந்த டிராப் டவுன் வந்து ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ எப்படின்னா இப்போ நான் ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோக்கு டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் ஆப்பிள்னு அந்த இடத்துல கொடுத்தா பக்கத்து செல்லில் எனக்கு என்ன வரும்னா அந்த ஆப்பிள் கீழே என்னென்னலாம் இருக்கு, ரெட்டு, கிரீனு, பிளாக், அந்த 3 கலரும் எனக்கு ஷோ ஆகணும். அந்த 3 கலருக்கும் டிராப் டவுன் இருக்கும், அதுல நான் ஒன்று செலக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ 2 இருக்கணும். ஸோ இந்த ஃப்ரூட்ல என்ன நேம் நம்ம கொடுக்குறோமோ அந்த நேம்க்கு ஏற்ற கலர் அந்த சைட்ல அடுத்த செல்லுல வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்த செல் இருக்கணும். அப்படின்னும் போது தான் டிபெண்டன்ட் டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்றது. ஓகேங்களா. ஸோ இது நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரெட்டு, கிரீனு, பிளாக்னு கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா ஆப்பிள், கிரீன், ஆரஞ்சு, எல்லோன்னா அது ஆரஞ்சுக்குள்ள இருக்கு. அடுத்தது மேங்கோ வந்து எல்லோ, கிரீன், ரெட்டுன்னு வருது. ஸோ இது எல்லாமே வந்து மேங்கோக்குள்ள இருக்கு, இது ஆரஞ்சு, இது ஆப்பிள்குள்ள இருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா நேம்ஸ் தர போறேன். இது எல்லாமே எனக்கு செலக்ட் பண்ணாவே என்ன நேம் வரும்னா ஆப்பிள்னு வரணும். ஸோ அப்படி வந்தாதான் ஆப்பிள்னு நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த கலர் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கலர் வேணும்னா ஆரஞ்சு கலர்னு காமிக்கணும். இதெல்லாம் செலக்ட் பண்ணும்போது மேங்கோன்னு காமிக்கணும். ஸோ இப்படி அடுத்தடுத்த செல்ல ரோவோ காலமையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நேம் காமன் நேம் வந்து காமிக்கணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று நடத்திருக்கேன். இந்த மாதிரி காமன் நேம் காமிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபைன் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த நேமுக்கு டிஃபைன் நேம் கொடுக்கணும். ஸோ இப்படி இதெல்லாம் கிளிக் பண்ண ஆப்பிள்னு தரணும், இதெல்லாம் ஆரஞ்சு, இதெல்லாம் மேங்கோ அப்படின்னு இருக்கும். அது எங்க இருக்குன்னா ஃபார்முலா டேப்ல இந்த டிஃபைன் நேம்ஸ்ல நம்ம டிஃபைன் நேம் கொடுப்போம். ஸோ ஒன்னொன்னா கொடுக்கறதுக்கு டோட்டலா எல்லாமே கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன். ஓகேங்களா. கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் F3 கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் கொடுப்போம். ஸோ இந்த கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன்ல நான் என்ன பண்றேன்னா டோட்டலா இப்படி காப்பி பண்றதுக்கு செலக்ட் பண்றதுக்கு பதிலா ஸோ நான் இப்படி 1 by 1 செலக்ட் பண்றேன். எப்படின்னா ஸோ ஆப்பிள்னு வச்சு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இது தனியா செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் கீயை வந்து விடக்கூடாது, அப்படியே பிடிச்சிட்டே இருந்துட்டு இப்படி தனித்தனியா 1 by 1 ஒரு காலமா செலக்ட் பண்றீங்க. ஏன்னா அப்பதான் இது தனித்தனி காலம்னு அதுக்கு தெரியும். நீங்க டோட்டலா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலா எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்துட்டு கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன்ல டாப் ரோல தான் நமக்கு ஹெட்டிங் இருக்கு. ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு இது எல்லாமே இருக்குதா. ஸோ நான் இங்கேயும் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்க ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரூட்டுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா. இந்த இடத்துல எனக்கு ஃப்ரூட்ஸ் வரணும்.
இந்த இடத்துல அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிற கலர்ஸ் வரணும். ஸோ இந்த இடத்துல கலர்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரூட்ஸு கீழே என்னென்ன வரணும்? இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோன்னு வரணும். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மல் டிராப் டவுன் லிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுல என்ன பண்ணணும்? டிராப் டவுன் லிஸ்ட்டுக்கு லிஸ்ட், அடுத்த சோர்ஸ்ல இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது கலர்ஸ். கலர்ஸ் என்னும் போது இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அதை எப்படி பண்றது பாருங்க. சேம் அதே டேட்டா வேலிடேஷன்ல தான், அதே லிஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இந்த சோர்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபார்முலா எழுத போறேன். என்னன்னா ஈக்குவல் இன்டைரக்ட். ஓகேங்களா? ஓப்பன் பிராக்கெட். ஸோ இன்டைரக்ட் எப்படின்னா, ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்ல நீங்க என்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கலர் ஷோ ஆகணும். ஸோ இன்டைரக்டா அது எது குறிக்கணும்? ஸோ இந்த ஃப்ரூட்டோட இந்த கலர்ஸ் கீழே இருக்க லிஸ்ட் ஆஃப் கலர்ஸ் குறிக்கணும். அப்ப இன்டைரக்டா தான் இது குறிக்குது. ஸோ அதனால வந்து இந்த இன்டைரக்ட் பிளஸ் வந்து என்ன கொடுக்கணும்னா இந்த செல்லை டிபெண்ட் பண்ணி தான் இந்த செல்லோட கலர்ஸ் வரணும். கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தோன்னே பாருங்க இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கேன்? ஆரஞ்சுல என்னென்ன இருக்கு? கிரீன், ஆரஞ்சு, எல்லோ வந்துருச்சுங்களா? ஸோ இதே நான் இங்க ஆப்பிள்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க? ரெட்டு, கிரீனு, பிளாக் தெரியுதுங்களா? ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இது வந்து இருக்கும். ஸோ இதுதான் டிபெண்டன்ட் டிராப் டவுன் லிஸ்ட். ஸோ அடுத்தது இந்த டேட்டா வேலிடேஷன்ல கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தேன். அடுத்து பாருங்க இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட். ஸோ இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு. ஸோ நான் இதை இங்க காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இன்புட் மெசேஜ். ஸோ இன்புட் மெசேஜ்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் இங்கே ரோல் நம்பர் டைப் பண்ணியிருக்கீங்க. என்னன்னு டைப் பண்ணியிருக்கீங்க? 101 120 வரைக்கும் தான் எனக்கு என்ட்ரி ஆகணும். அதுக்கு மேலே என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ இதை வந்து கிரியேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அடுத்து வேற யாராவது வந்து இந்த டேபிளை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, அப்போ இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து 101 120 வரைக்கும் தான் நம்பர் வந்து நம்ம எழுதணும், அதுக்கு மேல எழுதக்கூடாதுன்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா இது ஹோல் செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா வேலிடேஷன்ல இன்புட் மெசேஜ்ல ஸோ இந்த இடத்துல நான் என்ன நோட்ஸ். ஸோ இங்க எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நோட்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒன்லி என்டர் 101 to 120 இப்படின்னு ஒரு மெசேஜ் காமிக்கணும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. பாருங்க நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி மெசேஜ் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து டேட்டா வேலிடேஷன்ல இன்புட் மெசேஜஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து எரர் அலர்ட்னா என்னன்னா இதுல 3 டைப் இருக்கு. ஒன்று ஸ்டாப், வார்னிங், இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டாப்னா என்னன்னா, ஸோ நீங்க இந்த இடத்துல கொடுத்துட்டா வேற எந்த நம்பர் என்ட்ரி பண்ணாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ட்ரி ஆகாது. ஸோ நான் ஸ்டாப் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல 120 121 கொடுக்குறேன். பாருங்க எனக்கு எரர் மெசேஜ். ஸோ இது நான் ரீட்ரை கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் எனக்கு என்ட்ரி ஆகாது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஸ்டாப். அடுத்தது வார்னிங். ஸோ வார்னிங்னும் போது என்னன்னா, ஸோ நீங்க அந்த மெசேஜ் கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல வந்து டைப் பண்ணாலையும் அக்செப்டபிள் ஆயிருக்கும். ஸோ இட் வாண்ட் டு கண்டினியூவான்னு கேக்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 21 எடுத்துக்கும். வார்னிங் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து அதுக்கு மேல நம்மளால டைப் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது இன்ஃபர்மேஷன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் காமிச்சிச்சு இல்லையா அப்படி வார்னிங் இந்த நீங்கள் என்ட்ரி பண்ண முடியாதுன்னு. ஸோ அதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ 121 எழுதுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். அதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேட்டா வேலிடேஷன்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்தது கன்சாலிடேட். ஸோ கன்சாலிடேட்னா என்னன்னா, நம்ம சப் டோட்டல் பார்த்தோம் இல்லையா, குரூப்ல சப் டோட்டல் பார்த்தோம் இல்லையா. ஸோ சப் டோட்டல்னா என்னன்னா நமக்கு நிறைய
கண்டென்ட் எழுதி வச்சிருப்பாங்க. அதில் நம்ம இப்போ சேல்ஸ் எழுதியிருக்காங்க, நார்த்து சவுத்து ஈஸ்ட்னு இருக்குன்னா அது தனித்தனியாக சப் டோட்டல் பண்ணி பார்க்குறது, அப்புறம் கிராண்ட் டோட்டல் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சப் டோட்டல். ஸோ அங்கே டோட்டல் மட்டும் இல்லை, கவுண்ட், ஆவரேஜ் எது வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சேம் இங்கே கன்சாலிடேட்டும் அதே மாதிரி தான் ஒரு சப் டோட்டல் பண்ணுறது. பட் சப் டோட்டலுக்கும் கன்சாலிடேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சப் டோட்டல் வந்து இந்த ஷீட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம டோட்டல் பண்ணி பார்க்க முடியும். பட் கன்சாலிடேட்ன்றது நம்ம வேற எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபைல், வேற ஒரு ஷீட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் பண்ண போகிறது தான் சப் டோட்டல். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க, ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அந்த கம்பெனியில 3 ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. என்னன்னா பிஸ்கெட், ஸ்வீட், ஐஸ்கிரீம், இந்த 3 ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. இந்த 3 ப்ராடக்ட்டும் ஜனவரி மந்த், பிப்ரவரி மந்த், மார்ச், ஏப்ரல்ல எவ்வளோ ரேட் போயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா பிஸ்கெட் வந்து 140க்கு சேல்ஸ் ஆயிடுச்சு, பிப்ரவரியில வந்து 223க்கு சேல் ஆயிருக்கு, மார்ச் 160, ஏப்ரல் 200. இந்த மாதிரி சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1 இயர்க்காக வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது வந்து 2020ஓடதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 21ல உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சேல்ஸ் டீட்டெயில் கிடைக்கும், 22ல ஒரு டீட்டெயில் கிடைக்கும், 23ல ஒரு டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இப்படி இயர் வைஸ் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. அவங்க எவ்வளோ சேல்ஸ் டீட்டெயில்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு Ctrl N கொடுத்து இன்னொரு ஷீட்ல நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டு இங்க சம் சேஞ்சஸ் பண்றேன். என்னன்னா இது நெக்ஸ்ட் இயர்க்கான அவங்களோட சேல்ஸ் டீட்டெயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அவங்க நெக்ஸ்ட் இயர்க்கானது. ஸோ இதை வந்து நான் சேவ் Ctrl S கொடுத்துட்டு டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்றேன். என்னன்னா இது வந்து 2020ஓடது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சேவ். ஸோ அடுத்தது இதுவும் மறுபடியும் நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணி Ctrl N கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஷீட் கிரியேட் ஆகும். ஸோ இதில் சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்சஸ் பண்ணிட்டு இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதனோட நேம் வந்து நான் என்ன தர போகிறேன்னா 2021 அடுத்து. ஓகேங்களா? 2021ஓட டீட்டெயில். ஸோ இப்போ நமக்கு 3 டீட்டெயில் இருக்கு. ஆல்ரெடி ஒரு டீட்டெயில் இருக்கு, அது வந்து ஒரு இயரோடதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 2 இயரோடது. மொத்தம் இப்போ நமக்கு 3 டீட்டெயில் இருக்கு. ஸோ இது எதுவுமே நீங்க க்ளோஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த 3 எக்ஸலும் நீங்க வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல இருந்தது, அடுத்து நீங்க 2 கிரியேட் பண்ணீங்களே இது. ஸோ அது 2ம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட 3 எக்ஸல் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கன்சாலிடேட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஏதாவது இங்கே கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்படி டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ வேண்டாம்னா டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, சம். நீங்கள் என்ன கால்குலேஷன் பண்ண போகிறீங்களோ அது கொடுத்துக்கலாம். சம், கவுண்ட், ஆவரேஜ் எது வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸில் தான் நம்ம எல்லா ஷீட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஷீட்டுக்கு பக்கத்து ஷீட்லேயே நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செலக்ஷன் ஆப்ஷன் கொடுத்து எந்த ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்போ நான் தனித்தனியாக தானே ஷீட்டாக சேவ் பண்ணி வச்சுருந்தேன், ஒர்க் ஷீட்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரௌஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் இந்த செலக்ஷன் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற டேட்டாவை ஃபர்ஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் டேபிளுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்துட்டு ஆட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதில் என்ன பண்ணலான்னா இதே சேம் செலக்ஷன்லேயே தான் இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்களா அதை அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது 2021 இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடுத்த ஷீட்டு 2021 இதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு 3மே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு 3 இருக்கு. ஸோ இதில் அடுத்து கீழே பாருங்க, யூஸ் லேபிளிங். ஸோ என்னன்னா டாப் ரோ, லெஃப்ட் காலம்னு 2 இருக்கு. ஸோ நமக்கு டாப் ரோலையும் லெஃப்ட் காலம்லையும் தான் நமக்கு டாபிக் இருக்கு, ஹெட்டர் இருக்கு. ஸோ அதனால இது 2 வேணும். அடுத்தது கிரியேட் லிங்க்ஸ் டு சோர்ஸ் டேட்டா அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்து கன்சாலிடேட் இந்த ஃபைல் எல்லாம் சேர்த்து ஒன்னா ஒரு ஃபைல் ஆக போகுது இல்லையா? ஸோ அந்த ஷீட்ல வந்து இப்போ நீங்க பழைய ஷீட்ல ஏதாவது
டேட்டாவை வந்து எடிட் பண்றீங்க, ஏதாவது ரீஎன்டர் பண்றீங்க அப்படின்னா சேம் அந்த சேஞ்சஸ் வந்து இதுல ஆட்டோமேட்டிக்கா ஆகணும் அப்படின்னா கிரியேட் லிங்க் டு சோர்ஸ் டேட்டான்னு கொடுங்க. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னா இது கொடுக்காதீங்க. ஸோ நான் இப்போதைக்கு எம்டியாவே விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே பாருங்க நமக்கு சப் டோட்டல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பிஸ்கெட் டோட்டலா எவ்வளோ இருக்கு ஜனவரி மந்த், அதாவது 3 இயர்லயும் ஜனவரி மந்த் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இதுல காமிக்கும். ஸோ இதுதான் கன்சாலிடேட். ஓகேங்களா? ஸோ பாருங்க இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ சப் டோட்டல் எப்படி கிரியேட் ஆச்சோ அந்த மாதிரி வந்து இங்க வந்து பிளஸ் ஆப்ஷனோட தான் இருக்கும். ஸோ இங்க ஏன் காமிக்கலன்னா அது வந்து வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகாதனால அப்படி காமிக்குது. ஸோ உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இந்த புக் 1 புக் 2ன்றது என்னதுன்னா நீங்க சேவ் பண்ணீங்கல்ல 2021, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் காமிக்கும். பிளஸ் இந்த மாதிரி தனித்தனியா வந்துட்டு கிராண்ட் டோட்டலாகவும் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கன்சாலிடேட். அடுத்தது வாட் இஃப் அனலைசஸ். ஸோ அடுத்தது வாட் இஃப் அனலைசஸ். அதுல 3 இருக்கு. சினாரியோ மேனேஜர், கோல்சிக், டேட்டா டேபிள். ஸோ நம்ம இப்போ சினாரியோ மேனேஜர் பார்க்கலாம். ஸோ சினாரியோ மேனேஜர். ஸோ சினாரியோ மேனேஜர்னா ஒன்றும் இல்லை, சேம் இதுவும் ஒரு கம்பெனி டீட்டெயில் சேவ் பண்ற மாதிரி தான், கால்குலேஷன் போடுற மாதிரி தான். ஸோ என்னன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு டோட்டல் இன்கம் 50,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி. அதுல எக்ஸ்பென்சஸ் வந்து நான் ஒரு 10,000 பண்ணிட்டேன்னா எனக்கு சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 5,000. ஸோ இது எப்படின்னா கால்குலேஷன் போட்டிருக்காங்க, 15ல இருந்து -10 பண்ணா 5,000 வந்து நான் சேவ் பண்ணலாம். 15ல 10 செலவு பண்ணிட்டா 5,000 சேவ் பண்ணலாம். இது ஒரு கால்குலேஷன். ஸோ இதே நான் அடுத்த மாசம் வந்து வேற ஒரு கம்பெனி ஜாயின் பண்றேன், அங்க வந்து எனக்கு 20,000 அப்படின்னா என்னாங்கன்னா அந்த 20,000ல எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் நான் பண்றேன், அதுல எவ்வளவு எனக்கு சேவிங்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து மந்த்லி போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு வீட்டோட பட்ஜெட்லாம் எடுத்துக்கிட்டா மந்த்லி இன்கம் வந்து மாறும், பிளஸ் நமக்கு எக்ஸ்பென்சஸும் மாறிட்டே இருக்கும், சேவிங்ஸும் மாறிட்டே இருக்கணும் போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஓவராலா ஒரு ஷீட்ல சம்மரைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது யூஸ் பண்றதுதான் இந்த சினாரியோ மேனேஜர். ஓகேங்களா? ஸோ ஒரு மாசம் அடுத்த மாசம் அப்படின்னு இருக்கிற டேட்டாவை ஃபுல்லா ஒன்னா சம்மரைஸ் பண்ணி பாக்குறதுக்கு பேரு தான் வந்து சினாரியோ மேனேஜர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா ஸோ வாட் இஃப் அனலைசஸ்ல சினாரியோ மேனேஜர் இதை கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஆட். ஓகேங்களா? இந்த ஆட்ல ஃபர்ஸ்ட் சினாரியோ நேம்னு இருக்கு. அது என்ன நேம்னா இப்போ இது வந்து எந்த மந்தோடது இல்லை இது எதை பத்தினோடதுன்ற நேம் கொடுக்குறேன். நான் வந்து இது வந்து எனக்கு வந்து ஜனவரி மந்தோடதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜனவரி மந்தோட இன்கம், எக்ஸ்பென்சஸ், சேவிங்ஸ். ஓகேங்களா? அடுத்தது சேஞ்சிங் செல் இருக்கு இல்லையா? ஸோ இதுல இந்த 2 செல் வேணா சேவிங், இந்த 2 செல் வேணா சேஞ்சஸ் ஆகும். எப்படின்னா எனக்கு இன்கமும் மாறலாம், எக்ஸ்பென்சஸும் மாறலாம். சேவிங்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா இன்கம், எக்ஸ்பென்சஸை டிபெண்ட் பண்ணிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார்முலா போட்டு வச்சிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இங்க மாறிடும். ஓகேங்களா? அப்ப எனக்கு சேஞ்சிங் செல் எது, இதுதான். இது 2 மாறிச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ அப்ப எனக்கு சேஞ்சிங் செல்ன்றது இன்கம், எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம கமெண்ட் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ தென் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்றேன், ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுமான்னு கேக்குது. இல்லை நான் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆட் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே அது ஒரு இடத்துல ஆட் ஆகிடும். அடுத்தது மறுபடியும் இது வந்து இப்போ பிப்ரவரி மந்தோட கொடுக்குறேன். சேம் அதே மாதிரிதான் சேஞ்சிங் செல்லுன்றது இந்த 2 செல்லு தான். அடுத்தது ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்றீங்கன்னா ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்றேன். எனக்கு வந்து 20,000 வந்து இன்கம் வருது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 12,000 செலவு பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்துட்டா அதுவும் ஆட் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு ஆட் கொடுத்துட்டு ஆடும் கொடுக்கலாம், ஓகேவும் கொடுக்கலாம். மறுபடியும் இது வந்து எனக்கு வந்து ஒரு மார்ச் மந்த் இது. ஸோ இதுல சேஞ்சிங் செல்ல அதேதான் அங்க செலக்ட் ஆயிருக்கு. தென் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இது சேம் 20,000 தான், இங்க வந்து 10,000, அதாவது 20,000ல 10,000 செலவு பண்ணிருக்கிற மாதிரி. தென் ஓகே. ஸோ இப்போ 3 மந்தோடு இருக்குது. ஸோ நீங்க வந்து இதை கொடுத்துட்டு ஷோ கொடுத்தீங்கன்னாவே இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். உங்களோட எக்ஸல் ஷீட்ல பாருங்க,
சேஞ்சஸ் ஆகி காமிக்கும். ஸோ ஓகேங்களா, நீங்கள் எப்படியும் பார்த்துக்கலாம். அடுத்தது இல்லை எனக்கு ஒரு சம்மரியாக வேணும், ஒரே ஷீட்டில் ஒரு எல்லாமே வேணும் அப்படி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சம்மரின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே சினாரியோ சம்மரி, சினாரியோ பைவட் டேபிள். ஸோ எப்படி வேணும்னு கேட்குது, சம்மரியாக வேணுமா இல்லை பைவட் டேபிளாக வேணுமான்னு கேட்குது. ஸோ பைவட் டேபிள் தான். ஸோ ரிசல்ட் செல் வந்து இது காமிக்குது. ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். பாருங்க, அதுவே ஒரு நியூ ஷீட் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணது சினாரியோ சம்மரி நியூ ஷீட் கிரியேட் பண்ணி இப்போ பாருங்க, இதில் ஜனவரி மந்தோடது, பிப்ரவரி மந்தோடது, மார்ச் மந்தோடது. இது வந்து கரண்டாக இப்போ லாஸ்ட்டாக எந்த மந்த்தில் நீங்கள் விட்டீங்களோ அந்த மந்தோடது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜனவரி மந்த்தில் எவ்வளோ சேவிங்ஸ், பிப்ரவரி மந்த்தில் அப்படியே ஒரு சம்மரியாக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சினாரியோ. ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபுல் டேட்டாவை வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரே ஷீட்டில் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் சினாரியோ மேனேஜர். ஸோ அடுத்தது கோல் சீக்கர். ஓகேங்களா, ஸோ கோல் சீக்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு கோல் செட் பண்ணி அதுக்காக நம்ம வந்து இன்னும் எவ்வளோ வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணா இன்னும் நமக்கு எவ்வளவு தேவைன்றதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கோல் சீக்கர். ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் ஸோ டோட்டல் மார்க் வந்து 300 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 300ல வந்து ஆல்ரெடி எக்ஸாம் 1ல 80, எக்ஸாம் 2ல 85, எக்ஸாம் 3ல 95, எக்ஸாம் 4ல இன்னும் மார்க் வரல. ஸோ நம்ம இங்கே எவ்வளோ மார்க் எடுத்தால் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நமக்கு 300 வேணும் அப்படின்னா ஆல்ரெடி 3 எக்ஸாம் எழுதியாச்சு, மார்க் வந்தாச்சு. ஸோ இப்போ நான் எழுதுற எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் எடுத்தா என்னால் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுதான் கோல்ஸ். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அவங்க ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதனோட ரெவன்யூ எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இன்னும் அவங்க எவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணா அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்லாம் இருக்குல்ல, சேம் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் போட்டோம். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கோல் சீக் போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு டோட்டல் போட்டுடலாம். ஸோ டோட்டல் வந்து என்ன பண்ணுவோம், ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட் இது எல்லா வேல்யூ. ஸோ இந்த எம்டிஆர் இருக்க செல் இருக்க எக்ஸாம் 4 அதையும் சேர்த்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதில் 0 இருக்க மாதிரி, ஸோ அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செல்லில் கிளிக் பண்ணிக்கிட்டு கோல் சீக் கொடுங்க. கோல் சீக்ல செட் செல்ன்றது இந்த செல் தான். டு வேல்யூன்றது நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூ. பை சேஞ்சிங் செல்ன்றது எந்த செல், இந்த செல். இதுல இப்ப எவ்வளவு மார்க் எடுத்தா என்னோட அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்த நீ பாருங்க வந்துருச்சா, 40 எடுத்தா என்ன ஆகும், 300 டார்கெட் வேல்யூவை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்படிதான் கோல்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம கிட்ட 3 எக்ஸாமோட ரிசல்ட் இருந்துச்சு. இப்போ இந்த அடுத்த எக்ஸாம்ல நான் எவ்வளோ எடுத்தா என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டோட்டல் எல்லாம் சேர்த்து டோட்டல் போட்டு இன்னும் இங்கே எவ்வளோ மார்க் எடுத்தா நான் இந்த டோட்டலை அச்சீவ் பண்ண முடியுன்றது கோல் சீக்ல இந்த செல் மேல வச்சுக்கிட்டு இந்த செட் செல்ன்றது இந்த செல் டோட்டல் இருக்கு இல்லையா அந்த செல், வேல்யூன்றது டார்கெட், சேஞ்சிங் செல்ன்றது இந்த எம்டி செல். இதை வச்சு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ மார்க்ன்றது வந்துடும். இதுதான் கோல் சீக். ஓகேங்களா, அடுத்தது டேட்டா டேபிள். ஸோ டேட்டா டேபிள்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அதனோட மேனுஃபேக்சர் இருக்குன்னா அதனோட ப்ரைஸஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த டேட்டா டேபிள் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம எவ்வளோக்கு விற்றா நமக்கு எவ்வளோ லாபம் வரும் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போடுறதுக்காக தான் வந்து டேட்டா டேபிள் யூஸ் ஆகுது. ஸோ எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனில இங்க பாருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5000 பண்றாங்க. 5000 பண்ணி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்றாங்க. அதோட ஒரிஜினல் காசு அவங்க ரெடி பண்ற காசு வந்து 25 rupees ஒரு ப்ராடக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, இப்படி லாபம் வச்சுதான் விற்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 30 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாங்க. 25க்கு அவங்க ப்ராடக்ட் தயாரிச்சு 30 ரூபாய்க்கு அதை வந்து வித்துடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்ப இதுதான் அவங்களோட ப்ரைஸ். ஸோ இதை வந்து நம்ம இப்போ எவ்வளோ அவங்க ப்ராஃபிட் கெயின் பண்ணாங்கன்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒன்றும் இல்லை, செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து நம்ம ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு மைனஸ் பண்ணா, அதாவது நம்ம எவ்வளோ தயாரிச்சோம் வித்தது எவ்வளோ ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு நம்ம எவ்வளோ அதுல லாபம் பார்த்தோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட்
ஸோ இது மைனஸ் இது ஒரிஜினல் காஸ்டும் செல்லிங் ப்ரைஸஸும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ண என்ன ஆகுது? ஸோ மைனஸ் பண்ண என்ன ஆகுது? 5 rupees வருது. ஸோ 5 rupees லாபம் வச்சு நான் அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு சேல்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது, இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு 5 rupees லாபம் வருதுன்னா, இதே நான் 500 ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றேன், குவான்டிட்டி வந்து 500 வந்து நான் சேல்ஸ் பண்றேன், எனக்கு 500 ஆர்டர் வந்துருக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? இங்க ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிச்சு வித்தோம்னா 5 ரூபாய் லாபம் வருதுன்னா, அப்போ 500 பொருள் நம்ம வித்தோம்னா எவ்வளவு லாபம்னா, ஒண்ணும் இல்லை, இதை 500 வந்து இதோட மல்டிப்ளை பண்ணா எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது கொடுத்துட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தா 2500 நமக்கு லாபம் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு லாபம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசை என்னைக்கு நம்ம அச்சீவ் பண்றோமோ அதுல இருந்து அதுக்கப்புறம் வரதுதானே நமக்கு லாபம். அது வரைக்கும் நமக்கு வரதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் காசு தான். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் ஒரு 1 lakh போட்டு இன்வெஸ்ட் பண்றேன்னா, என்னைக்கு நான் அந்த 1 lakh மறுபடியும் எடுக்கிறோனோ அதுல இருந்து என்னோட லாபம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேல நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது என்னோட லாபம். அது 1 lakh வரைக்கும் நான் சம்பாதிக்கிறது வந்து நான் போட்ட முதல்ல எடுக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பெனிலயோ இல்ல எங்கேயுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாவே இப்படிதான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப நான் இன்னும் வந்து என்னோட லாபத்தை அச்சீவ் பண்ணல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இன்னும் நான் எவ்வளோ வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணணும், எவ்வளோ எனக்கு இன்னும் காசு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது எல்லாம் சேர்த்து நீங்க ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 2500. இன்னும் நான் 2500 வந்து கெயின் பண்ணா மட்டும்தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் எடுக்க முடியும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கும் போது 5 rupees எனக்கு லாபம், 500 ப்ராடக்ட் தயாரிக்கும் போது 2500 வந்துச்சு. இன்னும் நான் 2500 அச்சீவ் பண்ணணும், அப்பதான் எனக்கு 5000 வரணும். ஸோ இந்த மாதிரி 30 ரூபாய் வச்சு விற்கும் போது இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்கு. இதே நான் என்னோட செல்லிங் பிரைஸ் அதிகப்படுத்துறேன் அப்படின்னா, ஒரு 35 ரூபாய் பண்றேன், ஒரு 40 ரூபாய் பண்றேன், நான் 45 ரூபாய் பண்றேன், இப்படி பண்ணிக்கிட்டே போனா அப்ப எனக்கு எப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் எடுத்து லாபத்தை பார்ப்பேன். இல்ல 500 ப்ராடக்ட் போது நான் ஒரு 1000 1500 இன்னும் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்றேன், விற்கிறேன், அப்ப நான் எப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் எடுப்பேன், எப்ப லாபம் பார்ப்பேன். இது மாதிரி இது ஃபுல்லா நம்ம கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் டேட்டா டேபிள். ஸோ இங்க பாருங்க, டேட்டா டேபிள் நான் போட்டிருக்கேன், இங்க பிரைஸ்ன்னு கொடுத்துருக்கேன், இங்க குவான்டிட்டின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இது எப்படி போட்டேன்னா, ஸோ இங்க போட்டு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மெர்ஜ் செல். ஸோ இதை கொடுத்துட்டு ஹோம் டேப்ல மெர்ஜ் செல் கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பிரைஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குவான்டிட்டி எப்படி கொடுத்தனா சேம் அதே மாதிரிதான் இந்த பக்கம் இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு மெர்ஜ் கொடுங்க. காலமை செலக்ட் பண்ணி மெர்ஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க் இல்லையா, ஸோ இதுல வெர்டிக்கல் டெக்ஸ்ட். ஸோ இதை கொடுத்துட்டு இப்ப டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ டைப் பண்ணீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு இதுல வெர்டிக்கல் டெக்ஸ்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் இது கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இது சென்டர்ல வரணும்னா இந்த இடத்துல அலைன்மெண்ட்ல சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர்ல வந்துடும். ஸோ இப்படிதான் இந்த டேபிள் நான் போட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பாருங்க ப்ரைசஸ்ல நான் என்ன பண்றேன், 30 ரூபா வச்சுக்கும் போது எனக்கு இன்னும் 2500 தேவைப்படுச்சு, அதுதான் 500 குவான்டிட்டி வரும்போது. ஸோ இங்க பாருங்க, நான் அதே 30 ரூபாயில இருந்து 35 40 45 போயிட்டே இருக்கு. அதே மாதிரி குவான்டிட்டில இங்க 500 ரூபாய்க்கு வச்சோம் இல்லையா, நான் 1000 1100 அப்படி இங்க போயிட்டே இருக்கு. ஸோ இப்ப 1000 குவான்டிட்டி தயாரிக்கும் போது அதே 30 ரூபாய் பொருள் வச்சு வித்தனா எனக்கு எப்ப லாபம் வரும், அதே 1000 ரூபாயில இருந்து 35 ரூபாய் வச்சு வித்தா எனக்கு எவ்வளவு வரணும் நம்ம ஒரு கால்குலேஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா, இந்த கால்குலேஷன், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் போட்டீங்க இல்லையா இந்த 500 வச்சு ஒரு கால்குலேஷன், அந்த கால்குலேஷன் தான் இங்க வரும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க மறுபடியும் போடுறதா இருந்தா கூட போட்டுக்கோங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நான் அப்படி பண்ணிட்டு டோட்டல் டேபிளுமே நான் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஹெட்டிங்கை தவிர டோட்டல் டேபிளுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ டேட்டாவில் வாட் இஃப் அனலைசஸ்ல டேட்டா டேபிள். ஸோ இதுல ரோ இன்புட் செல். ஸோ ரோன்றது இதுதான், இதனோட இன்புட் செல்லாம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 30 35 என்ன இது செல்லிங் பிரைஸ். ஸோ அதை இங்க கிளிக் பண்றீங்க. ஓகேங்களா? அடுத்தது காலம் இன்புட் செல். காலம்ன்றது என்ன கொடுத்துருக்கோம் 1000 1500 குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இங்க இருக்கு குவான்டிட்டி. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஓகே கொடுங்க. ஸோ
ஸோ இப்போ பாருங்க, ஆக்சுவலி இந்த மாதிரி ஜீரோ வந்துட்டு ஜீரோக்கு அப்புறம் எவ்வளோ வருதோ அது எல்லாமே நமக்கு லாபம் தான். ஸோ அப்போ இங்கேயே தெரியுது 500 ரூபாய் கொடுக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஆச்சு, நமக்கு வந்து நஷ்டம் ஆச்சு. இதே நம்ம 1000 ரூபாய்க்கு 30 செல்லிங் ப்ரைஸ் வச்சு வித்தாவே நமக்கு லாபம் தான். இதே மைனஸ்ல இல்லாத எல்லா வேல்யூம் பிளஸ்ல இருந்தாவே அது எனக்கு லாப கணக்கு தான். ஸோ அப்போ நான் ஸ்டார்டிங் 1000 ரூபாய் வச்சு வித்தாவே எனக்கு லாபம் தான். மைனஸ்ல இருந்தால் மட்டும்தான் நஷ்டம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் 1 lakh பண்றேன். ஸோ 1 lakh போட்டுட்டு இப்போ பாருங்க இங்க எல்லா இடத்தும் மறைச்சா இப்போ இங்க தெரியுது பாருங்க. ஸோ மைனஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நஷ்டம். ஜீரோக்கு அப்புறம் வர பிளஸ் வேல்யூ எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் டேட்டா டேபிள் நம்ம போட்டு பார்க்கறது. ஸோ இதுதான் டேட்டா டேபிள். ஸோ டேட்டா டேபிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கும் போது செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சோம். அந்த ப்ராஃபிட்டோட குவான்டிட்டியை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இப்போ 500 ப்ராடக்ட் இருக்கும் போது எவ்வளோ இன்னும் நமக்கு ப்ராஃபிட் வரும். பட் அது வந்து நம்ம இன்வெஸ்டோட சேர்த்துக்கும் போது நமக்கு மைனஸ் தான் வருது. ஏன்னா நம்ம வந்து என்னைக்கு நம்மளோட இன்வெஸ்ட்டை வந்து நம்ம லாபம் பார்க்குறோமோ அன்னைக்கு தான் வந்து போட்ட முதல்ல நம்ம என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னிலிருந்து தான் நமக்கு லாபம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து அப்படியே 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எப்படி வருது, நம்ம எப்போ நம்மளோட ப்ராஃபிட் பார்ப்போன்றத ஒரு அனலைஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா டேபிள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா டெக்ஸ்ட் டு காலம் டேட்டா டேப்ல டேட்டா டூல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டு காலம் பார்த்தோம். டெக்ஸ்ட் டு காலம்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸை வந்து காலம் வைஸ்ல எப்படி பிரித்து பார்க்கறதுன்னு பார்த்தோம். ரிமூவ் டூப்ளிகேட்னா சேம் வேல்யூஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டேட்டா வேலிடேஷன்ல வந்து எப்படி பார்த்தோம்னா ட்ராப் டவுன் லிஸ்ட், டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் பார்த்தோம். அப்புறம் ஒரு டேட்டாவுக்கு ஒரு செல்லுக்கு எப்படி ரெக்ஸ்ட்ரிக்ஷன் வேல்யூ கொடுத்து நம்ம என்ட்ரி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். கன்சாலிடேட்னா என்னன்னா, ஒரு 1 year 2 year 3 year இந்த மாதிரி கம்பெனியில் ஒரு 2-3 வருஷத்துக்கான டேட்டாவை சப் டோட்டல் மாதிரி நம்ம டோட்டல் பண்ணி ஒரே ஷீட்ல பார்க்கறது. இந்த டிஃப்ரெண்ட் ஷீட்ல இருக்கிறத ஒரு ஷீட்ல வந்து டோட்டல் பண்ணி பார்க்கறது. அடுத்து வாட் இஃப் அனலைசிஸ்ல சினாரியோ மேனேஜர். இதுல என்னன்னா நமக்கு மந்தோட கால்குலேஷன் வந்து ஒரு ஓவராலா வந்து ஒரு ஷீட்ல சம்மரைஸ் பண்ணி பார்க்கறது தான் சினாரியோ மேனேஜர். கோல் சீக்ன்றது ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண நம்ம இன்னும் எவ்வளோ வந்து தேவைப்படுது, இன்னும் எவ்வளோ வந்து மார்க் தேவைப்படுதுன்றத பார்த்தோம். டேட்டா டேபிள்ன்றது இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் செல்லிங் ப்ரைஸ் காசு கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம போட்ட முதல்ல வந்து லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்றத ஒரு கால்குலேஷனுக்காக டேட்டா டேபிள் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ். இதுதான் டேட்டா டூல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.